What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஒரு பயம் கண்ணுல தெரியுதே. சரி சரி மேட்டர் போகும். இல்ல என்ன பயம்னு கேக்குறேன். எதுவும் வீடியோ அடுத்து என்ன வீடியோ வருதுன்றத பார்த்து ஒரு பயமா நடுக்கமா தெரியுது, கொலை பீதி தெரியுது கண்ணுல. ஒன்னும் தெரியல என் கண்ணுல பாருங்க, ஒன்னும் தெரியல. சமையல் பாவங்கள்ல சென்ட்ரல் அது அம்மா கேரக்டரா? ஆமா, இந்த பக்கம் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த உள்ள ரைட் சைடு வந்து அம்மா, போயிடுவோம். மருமகள், மாப்பிள்ளையா உள்ள போயிடுவோம். மாட்ட போற நல்லா. அது மட்டும் வயித்துல ஒரு தொப்பை வளர்த்து வச்சுட்டு இன்னும் பேசுறீங்க ஏம்மா, பாத்தீங்களா என்ன நீங்க? டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி Wow. சட்னிமா இன்னைக்குமா? பல்லு விளக்கிட்டீங்களா? இந்த விளக்கு. நல்லா அதான் இருக்கு. இன்னைக்குமா டெய்லி தோசை. சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான், வேற என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல காம்பினேஷன். ஆ, வாங்க ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. வெறுத்துருவேன் நானா. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏம்மா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. தட்டு இன்னும் தீராம இருக்கு. இருக்குங்க. முடி நான் தீர்த்து அப்படியா? கொண்டா, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன தக்காளி சட்னி ஒரு வாரத்து வச்சு தின்னுட்டு என்னது? வச்சு சாப்பிடுங்க. தோசை ஒரு சூப்பரா வாரம் இருக்கும். சட்னி எடுத்து நக்கும். சரி. அப்பா சட்னி தீர்த்துட்டேன். ஏம்மா, ஆ? சட்னி தீர்த்துட்டேன். சட்னி காலியா? காலி வேணுமா உங்களுக்கு சட்னி வேணுமா இன்னும் கொஞ்சம்? இல்ல வேணாம் நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தோசையும் சட்னி. எதுக்கு எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னி வந்து வை. எங்க அதான் இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன்ல நானு. ஏமா இருக்கவே ரெண்டு பேரும் எதுக்கு அந்த தட்டை பிடிக்கும்? எதுக்கு இவ்வளவு தோசை டப்பால செய்யணும். போட்டு நான் டெபாசிட்ல போட்டு நான் குடும்பத்துக்கு பிக்னிக்கா போறோம்மா? அப்படி இல்லங்க, ஒரு தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி போட்டு அரைச்சேன். அதான் நீ இப்ப போட்டு போட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்க? தக்காளி சட்னியா தின்னியா? நான் தோசையே ஊத்துறது இல்ல. தக்காளி சட்னி இந்த தோசை ஊத்துறது வேற இல்ல. சட்னி நார்மல் அப்ப தோசை. கார தக்காளி சட்னி வைப்போமா? நல்லா இருக்கும். முடியல. தகச்சுக்கு காலையில தோசை, நைட்ல தோசை, லெஃப்ட்ல தோசை, ரைட்ல தோசை, ஃப்ரண்ட்ல ஐயோ, தோசை, ஐயோ, நாளைக்கு கடவுளே, தோசை, இல்ல. நாளை கழிச்சு தோசை, அடுத்த நாள் தோசை, வாரம் ஃபுல்லா தோசை, தோசை, வெறுத்துருவீங்க எங்க தோசை, வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க தோசை. யோ, யோ, தோசை. எதுக்கு நடு ரோட்ல நின்னு கத்திக்கிருக்க? தோசை தோசைன்னு சாப்பிட்டு மனசு நல்லா இருக்கும் தோசை. வெறுக்கிற மாதிரி செட்டே இருக்காது. இது ஒரு பிரச்சனைன்னு உட்கார்ந்து கத்திக்கிறீங்க. அவன் நாட்டுல எவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிருக்கான். அது இல்லைங்க. இன்னைக்கு வேற திருப்பி மாவாட்டிட்டு இருக்காங்க. நல்லதுதானே. ஏன் மாவாட்டினதுக்கெல்லாம் எவனா அழுவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. ஆனா அவளுக்கு தெரியும்டா. போடா நீ. நாளைக்கு மண்டே பாருங்க. அப்ப நான் தெரியும். பேச்சுலரா இருந்து சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு கிடைக்குது ஃபீல் பண்றேன். கல்யாணம் ஆட்ட முடியும். இவரே கல்யாணம் ஆனா கூட ஃப்ரிட்ஜ் சின்னதா வாங்கி கொடு. ஏன்? பெருசா வாங்குங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்பாங்க. வாங்கி கொடுத்துறாங்க. போயா மெண்டல். அங்க இருப்பே டபுள் டோர் அதுக்குதான் கேக்குறீங்களா? முடிஞ்சு போச்சு. ரிங், ரிங். ஹலோ. ஏங்க, ஆ. வரும்போது தக்காளி சட்னிக்கு தக்காளியும் பட்டை மிளகாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ புடிங்க புடிங்க காப்பாத்துங்க. எனக்கு உங்க வந்து வீட்ல வந்து தோசை தேங்காய் சைக்கோ சட்னி. யாருன்னா நீங்க தான். ஓகேவா? அதுவும் இந்த காம்பினேஷனை போய் அவர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா இல்லன்னு சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் தான் சாப்பிடலாம். டெய்லி என்னடா என்ன என்ன சாப்பிடுங்க? சமைக்கணும்? சொல்றா, நீ சொன்னா தானடா சமைக்க முடியும். என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன குழம்பு வைப்போம்னு சொல்லு. மதியம் சாம்பார் வச்சிருங்க. சாம்பாரா? சாம்பார். முந்தா நேத்து பருப்பு குழம்பு வச்சோம். இன்னைக்கு சாம்பார்னா அந்த ஒரே காமெடி மாதிரி இருக்குல்லடா. புளிக்குழம்பு வச்சிருவோம். நேத்து தான் பருப்பு உருண்டை குழம்பு வச்சோம். அதுவும் புளி குழம்பு. நேத்து உருண்டை குழம்பு, இன்னைக்கு புளி குழம்பா? என்னடா டேய், நீ எங்க வருவீங்க தெரியுது. ஏதோ உனக்கு பிடிச்ச என்ன நீ சொல்லு. எங்க நீங்க செய்யுங்க. நானாடா சாப்பிட எங்க போறேன். வரீங்க டேய் சின்னவனே, அவரே சொல்லிட்டாரு. இங்க வாடா சின்னவனே. பெரியவன்ட்ட கேட்டேன், அன்னிக்கிட்ட கேட்டேன், அதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன். என்னடா குழம்பு வைக்கலாம்? நெத்திலி கருவாடு ஏதாவது. நெத்திலி கருவாட்டு குழம்பா? ஆமா. முந்தா நேத்து தானடா புளி குழம்பு வச்சான். புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு என்னடா தினமும் புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு போட்டு சரி போடா. என்னடா உங்ககிட்ட சின்ன பிள்ளை கேட்டே தப்பா போச்சு போடா. அடே இங்க வாடா. என்னடா என்ன குழம்புடா வைக்க? என்ன நீங்க யாரும் பாக்குறேன் சாம்பார். காலையில சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்க நீங்க என்னடா நீங்க ஒண்ணும் சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்பனா என்ன ஆர்டர் வாங்கிட்டு போடுறா. வரீங்க? நினைச்சதா சொல்லல. அதானே போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டாங்க. நாட்டுக்கோழி சென்னையில எங்கடா விக்கிறான்? பூரா பண்ண கோழியை போட்டு நாட்டுக்கோழி விக்கிறான். போந்தா கோழிடா எல்லாம். அது நாட்டுக்கோழி நினைக்கிறியா? போந்தா கோழி.
அப்படியா? சரி, இது காடை வாங்கிட்டாங்க. காடையா? காடை வாங்கி சிக்கன் 1 கிலோ. எதுக்கு காடை சிக்கன்? அப்ப குழம்பு எப்படிடா? என்னத்தரா சாப்பிடுவ? ரசத்தை ஊத்தி சாப்பிட போறியா? சரி சாப்பிட்டுக்கிறீங்கன்னா சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 கிலோ சாப்பிட்டுக்கிறேன், ரசம் சாப்பிட்டுக்கிறேன் நானு. 1/2 கிலோ குழம்பு வைப்போம், 1/2 கிலோ வந்து வறுப்போம், 65 போடுவோம். நீங்க சொல்றேன், நான் வாங்கிட்டு ஆமா. வரேன். இப்ப வெங்காயம் தக்காளி எதுக்கு நறுக்கணும்? எல்லாத்துக்கும் நறுக்கு, குழம்புக்கு நறுக்கிடு, ரசத்துக்கு நறுக்கு, அவ்வளவுதான். ரசத்துக்கு நறுக்கணும். ஆமா. டேய், இப்ப என்னடா வாங்கிட்டு வந்துறவனா? சரி வாங்கிட்டாங்க போங்க. அப்புறம் என்ன கிளம்பிட்டீங்களா? அப்புறம் என்ன? அப்ப வாங்கிட்டு வந்துறவா? இன்னும் போல. எலும்பா? ஆமாடா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, இருமிக்கிட்டு கிடக்கீங்க. எலும்பை வாங்கிட்டு வந்து சூப் மட்டன். சரி வாங்கிட்டாங்க. நான் சாப்பிடுறது இல்ல, நீங்க தான் சாப்பிட போறீங்க. நானா வந்து திங்கிறக்கா சரி பண்ணிக்கிறேன். போங்க போங்க. மட்டன் வாங்கிட்டு வரவா? மட்டன் எதுக்கு? மட்டன் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் உப்பு ஒருவல் பண்ணு. சுக்கா மாதிரி வைங்கடா. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப வாங்குற மாதிரி இருக்கு. இப்ப யாரு சாப்பிடுறது எல்லாத்தையும்? நீங்க தான் சாப்பிடணும். போர் அடிக்குது போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இதை சாப்பிடுமா நீ யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சாப்பிடலாம் வேற, அதுக்கும் சண்டை வருமே. எப்பா கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. லேட் ஆயிடுச்சு, வேலைக்கு ரிட்டையர் ஆயிட்டு ஆர்டர் போடுறீங்களா? ஆர்டர் போட்டோம்னா இது அப்பிக்க முடியும். எங்க காசு என்னங்க மரத்துலயே அங்க காக்கிது? இல்லம்மா, எங்க மணி என்ன இப்போ 1 மணிக்கு உங்களுக்கு பசிச்சிருச்சா? நான் 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். 10 நிமிஷத்துல என்னமா பண்ண முடியும்? 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன அவ்வளவு வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், சார் ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம், 2 அடுப்புலயே வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல இறக்கிடுவேங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஆர்டர் போட்டு என்னங்க சாப்பிட போறீங்க? அத்தை இங்க பாருங்க, ஆர்டர் போறாராம் தவறு. யாரு இப்ப நான் ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவ? நீங்க இல்ல ஆர்டர் பண்ண பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி என்ன 1 மணி தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயுமா அவனுக்கு பசிச்சிருச்சு? யாரு தோத்த வச்சோம்னா 5 நிமிஷத்துல குழம்பு வச்சு சமைச்சு போட போறோம். வெளியே அலைஞ்சிட்டு வந்து சமைக்க உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் சொல்றேன். கவலைப்பட வேணாம், இந்த சமைச்சிரும். 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம். சரி 5 நிமிஷம் பசிக்குது. 5 நிமிஷம்டா. முடிய போதா? முடிய போகுது. 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. வயிறு வேற கிள்ளுன்னு கிள்ளுது. என்னாச்சுங்க? வாய் இல்ல பசிக்குது. ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேன். உங்க பரம்பரையா தாத்தன கொடுத்த 5 நிமிஷம்டா போறாங்கட்டி சமையல் மணி 2:30 ஆகுதுமா. மணி 3 ஆகுது. 5 நிமிஷம். என்னங்க ரொம்ப பசிக்குதுன்னா 5 நிமிஷத்துல வேற ஏதாவது ஒண்ணு சின்னதா பண்ணி தரவா? ஏமா வேணா, நீ சொன்னதே செஞ்சு கொடு. மணி ஒரு அசரத்து சாப்பாடு வைக்கல தரமா. இருக்குன்னு வருது. மயக்கமா வருது. போ அங்க போய் டிவியை பாருடா வர. அப்பா யாவது நோண்டுவா. 5 நிமிஷம் இருக்கா? இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். 5 நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். வரீங்களா? நீங்க பாத்துக்கிறீங்க. 5 நிமிஷத்துலங்க ஒரு சிக்கன் பிரியாணிங்க. எப்படிடா 5 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி பண்றாங்கறாங்க? பகல்ல இருந்து உட்கார்ந்திருக்காங்க 2-3 நேரமா சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடியது ஃபுட் கிரேவிங், சுகர் கிரேவிங் வர்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுக்கு கோதுமையை ஒரு 6 நாள் நல்லா ஊற போடணுங்க. ஊற போட்டு பால் எடுத்து அல்வா என்ன லூசர் பையலா? ஒரு வாரமா ஊற வைக்கணுங்கிறான், அன்னைக்கு செய்யலாங்கிறான். சோறு கிளப்புறாங்க. போன் பார்க்க எம்மா 5 நிமிஷம் கணக்குல வராது போல. மணி 5. தயிர் சாதமா? இது தயிர் சாதம், தயிரா? இது பொரியல், இது தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க. 3 டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். என்ன 3 டிஷ்ஷா? என்ன டிஷ்? தயிர் சாதம், பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு எப்படி சமைச்சு தரேன்னு. எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடுறதா சாப்பிடுங்க. சும்மா இங்க பாருங்க, நான் அவசரமா ரெடி பண்ணி பண்ணது. நீங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன 1 மணில இருந்து சமைக்கிறேன் 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன 5 நிமிஷமா? இது 5 நிமிஷம் தேவையா உனக்கு? பசிக்கிறேன், சாப்பிட்டு பேசிக்கிறேன். உங்க எல்லாத்தையும் ஊர்கா பாருங்க. ஊர்காவுக்கு 5 நிமிஷம். என்னங்க மரத்த சோறு திங்க முடியும்? அடே முட்டை வேணுமா? 5 நிமிஷம். அம்மா இப்ப பாத்துக்கோங்க, உங்களுக்கு நான் டைமுக்கு சாப்பாடு தரேன். சரி என்ன லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். சரி நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சறேன். நீ போ பாத்துறேன். நான் பாத்துறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. நாஸ்மா போன எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? நானே பண்ணிடுவேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையில திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? எல்லா டப்பாவையும் ஓபன் எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? செஃப் அப்படிதான் போட்டாங்க. ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் அவர் சொல்றதா போடுவாங்க. போட்டு என்னைக்கு அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்கா விளங்கி இருக்கான். அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? அக்கா மெட்ராஸ் சமையலக்கா அந்த கா பார்த்து பண்ணவே ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய நான் சொல்ற கண்டிப்பா அப்படியே இருக்கு. போட்டு யாரோ குடிச்சிருக்காங்க. நான் களைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு களைப்பாயிடுச்சு. டீ வேற போட்டு குடிச்சிருக்கீங்க. இப்ப யாரும் சட்டியை கழுவுவா? நீ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. அந்த மண்ணி
அவங்க பேர் மட்டும் சொல்லல எனக்கு தெரிஞ்சு. இல்ல அது எப்படி எக்ஸாக்ட்டா இங்க நடக்கிறது அப்படியே அங்க எப்படி வருது கேட்டாங்க. கொண்டு சமையல் ரிலேட்டடா ஒண்ணு போட போறோம், அவங்க கலெக்டிவா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. சோ நான் வந்து ஒரு வாட்டி ரசம் வச்சு கொண்டு போனேன்னு ஆபீஸ்க்கு அந்த நிகழ்ச்சியை சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த டைலாக்லாம் நான் எழுதி தரல. டைலாக்லாம் நான் கேக்குறேன், நான் சொல்ற அதே டைலாக் அத பாத்தீங்கன்னா உருப்படாது மெட்ராஸ் சமையல பாருன்னு எக்ஸாக்ட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி அவங்க வீட்லயும் அப்படி நடந்திருக்கலாம். நான் வெங்கடேஷ் பட் எனக்கு ஒரு வாட்டி கிளிக் ஆனிச்சு வெங்கடேஷ் பட், அதனால வெங்கடேஷ் பட் சமையல் தான். சமையல் நல்லா தான் இருக்கும், நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன். போடுறதுல இப்ப வந்து அவர் 100 கிராம் நெய் போடுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்பூன் போடுவேன், அவ்வளவுதான். அப்படியே கம்மி பண்ணிட்டே போயிடுவேன் எல்லாத்தையும். ஆனா அவர் எல்லாத்தையும் போட சொல்லுவாரு, எதுவுமே இல்லன்னா சமைக்கிறது எப்படின்றதுதான் சமைக்கணும். தாமு தாத்தாவா? ஆமா, தாமு அப்பா. தாமு அப்பா. ஆனா எக்ஸாக்ட்டா அதே மாதிரி கிச்சன் நாஸ்தியா இருக்கு, டீ போட்டு குடிச்சிருக்கு. டிஃபால்ட் எல்லார் வீட்லயும் நடக்கிறது போல. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு டயர்டா டீ போட்டு குடிச்ச கும்பல்லாம் இருக்குங்க. நாலாம் அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்க, குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல, இல்லாட்டி அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்செடிக்கு போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பாலே அடிச்சிரும். இல்ல நான் ஹெல்ப் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? வேற ஹெல்ப். போயிடா, அவ்வளவுதான் மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு ரசமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். இருந்தாதான் எனக்கு அடுத்தவே நல்லா வரும். ஆமா, அருவாமனை எடுத்துருச்சு அம்மா காலையில. அமையலா? ஆமாடா. நான்வெஜ் அன்னைக்கு. ஆமா. நல்லா இருக்கு. தினமும் தான் விடியுது, ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சா மட்டும் அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமா? செய்யுங்க. எதுக்கு இப்ப காய்கறி நறுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்ன சாப்பிட வேணாமா உனக்கு மதிய சாப்பாடு? சரி செய்யுங்க. அத பண்ணிடுறேன். அந்த அது பண்ணி இதை எடுத்து போட்டு இதுல போட்டு கொதிக்க விடு. அத பண்ணி இதுல எடுத்து போடு. வாங்க. என்னடா புஷ்பா படம் போட்டேன். புஷ்பா படமா? பார்த்து முடிச்சிட்டேன். சமையல் முடியல. சமைக்க வேணாமா? என்ன 8 கையா இருக்கு எங்களுக்கு? போடா. திருப்பி புஷ்பா 2 போட்டு அது ஒரு பாதி படம் பார்த்தேன். பறக்கா வெட்டி மாதிரி இல்லமா, சமைச்சுக்குறோம்டா. இருடா, 1 மணி 1:30 சமைக்க வேணாமா? அப்ப வேகாம கறி அப்படியே திம்பியா நீ? என்னத்த கறி டைனோசர் கறியா போட்டு வேக வைக்கிறீங்க? வேகாம பறக்க விட்டு வேக வைக்கிறீங்க. அப்ப அப்படியே தின்னுடா. இல்ல வை. அவன் கோச்ச கறி விருந்துன்னு போட்டுட்டு அழகா 2 மணில சமைச்சு கையில கொடுத்துறாங்க. என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டா சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சமைக்கிறீங்க, சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. மணி 2 ஆகுது. எப்ப சாப்பாடு? போடா, அந்த எடுத்து வாடா. போடா. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இவங்க என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எடுத்து சமைக்கிறீங்க அப்படி நீங்க புரியல. போடா, கொஞ்சம் டைம் கொடுத்தாதான்டா. சண்டே ஆனா எதுக்கு இப்படி போட்டு கிண்டறது? என்ன எவ்வளவு நேரம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? கிண்டிக்கிட்டே இருக்காங்க. கிண்டுடா, நல்லா கிண்டுங்க. அம்மா, சமைச்சுக்கலாம் இல்லையா? என்னம்மா மாத்தி என்ன போய் வெளிய சாப்பிட்டுக்க. நீ உனக்கு வீட்ல சாப்பிட்டு கிளம்புறீங்க. செஞ்சு முடிச்சிங்க. செஞ்சாச்சு, போ உட்காரு. என்னமா எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்ல. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கட் பண்ணி வச்சிருங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிருங்க. நீட்டா கட் பண்ணவா, குறுக்க போட்டு வைக்கவா? நீட்டா கட் பண்ணுங்க. குழம்புக்கு போடுற மாதிரி. மெலிசா கட் பண்ணவா இல்ல மொத்தமா கட் பண்ணவா? மொத்தமாவும் இருக்க கூடாது, பெருசாவும் இருக்க கூடாது, சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி வருதுல, அத ரெண்டா கட் பண்ணுங்க. அப்படிதான். சரி, இப்போ நான் பாத்துறேன். நீட்டா கட் பண்ணி அத ரெண்டா கட் பண்ணிடுங்க. நான் பாத்துறேன். போ. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நறுக்கிட்டேன் நான். வா, இப்படி நறுக்கிட்டு சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டு போனாங்க. இல்ல, தக்காளி கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனா சாப் பண்ணீங்களா? உங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீட்டமா கட் பண்ணி அத ரெண்டா கட் பண்ணுங்க. இப்படி போட்டா குழம்புல அது நல்லா இருக்குமா? என்னது இது? ஏதோ துணியை போட்டு மூடி இருக்கு. இல்ல, அது வேணாமா? என்னன்னு பாக்குறேன். அது இருக்கட்டுமா? என்னங்க அது? தக்காளி வெட்டும்போது சாறு கீழே போய் படிஞ்சிருச்சு. சரி, அதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதான் இருந்தது பக்கத்துல. அது லேப்டாப் துடைக்கிற துணி, அது டிவிலாம் துடைக்கிறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கி வச்சா அத போய் தக்காளியை துடைச்சு வச்சிருக்கியே. நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சியா இல்ல கட் அடிச்சு வெளியில உட்கார்ந்துட்டு உங்க அப்பாட்ட போய் சொல்றீங்க? நான் போயிட்டு அப்புறமா வரேன். டிராகன் படத்துல வர மாதிரி ஸ்டேட்டஸ் செஞ்சிருக்கீங்க. நீ டிகிரி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு வா. என்னது? ஆனியன் சிக்கன்ங்க. ஆனியன் சிக்கன். இது வழக்கமா பண்றது.
பண்ணலையா நீங்க? இல்ல இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை என்ன ஏமா என்னமா நீ சொல்றது இல்லையா அது? ஆனியன் சிக்கன் நான் சிக்கன் நான் சாப்பிடலாம் ஆசையா வந்தேன். நான் எடுத்து வச்சு சரி சிக்கன் எடுக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு நான் ஆசையா வந்தேன். இல்லடா உப்பு கறி மாதிரி பண்ணுவியா? பண்ண வேண்டியதானே. கறி தான் நான் சொன்னேன்டா. நம்ம வீட்ல அப்படிதான் பண்ணுவோம். ஒரு தடவை எதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு சாப்பிட்டே இல்ல. அவங்க வீட்ல அந்த மாதிரி யாரு சொல்லிருக்கலாம். நீ என்னமா வந்து பேசிட்டு இருக்க? சரி விடுடா, ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நான் சொன்னேன்லம்மா. சர்ரா டேய் அடே விடு, அது ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. வச்சிருச்சு புள்ள. சோத்துல வந்து இப்படி போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்துறீங்க. ரெண்டு பேர் ஒண்ணு ரெண்டு பேர் நல்லா சமைக்க வேண்டியதானே. இத எப்படி ஏய் நீ சாப்பிட வேண்டியது. ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத. சாப்பாட்டுக்குலாம் இவ்வளவு கோவப்படக்கூடாது. குழம்பு மட்டும் வச்சு சாப்பிடுறா. உனக்கு நான் 65 நான் நைட்டுக்கு வறுத்து தரேன். சாப்பிடலாம்னு ஆசையா வந்தேன் தெரியுமா நான். சரி விடுடா சாப்பிட ஆசையா வந்தேன். சாப்பாட வந்து ஏமா நான் சொன்னேன். நான் சொன்னேன் அதுக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கு. அதான் உனக்கு பிடிச்சத செஞ்சு நான் சாப்பிட கூடாது. ரைட் ரைட் ரைட். அம்மா எடுத்து வைமா. நீ என்னமா சாப்பிடு. குழம்பு கறி வச்சு சாப்பிடு. 2 பீஸ் வைக்கவா ஆனியன் சிக்கன்? நல்லா இருக்க போகுது. என்னடா வைக்கவா? அதே நான் சொன்னேன். அந்த பிள்ளை நல்லாத்தையும் சமைக்குதுங்க. அப்புறம் நீங்க நல்லா அதுக்கு என்ன ஆம்பளை பையில வந்து கராத்தே கிட் மாதிரி போட்டு அடிக்கியா? நானும் பார்த்தேன். ஏன்டா எல்லாமே என்னது டிஃபரெண்டா நான் செஞ்சு தந்தா ஐயோ சாப்பாடுல ஏன் இப்படி பண்ற அப்படி பண்ண பண்ணி குடுத்தா சாப்பிட்டியா? என்னது என்னது மறந்துட்டு சொல்லுங்க. யோசி புதுசா பண்ண எல்லா டிஷ்க்குமே இந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பேன். செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்னு சாப்பிடாது நீ. ஆனா இது நான் எழுதி தரல சீரியஸ்லி. அவங்களே தான் வச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு நீங்க வந்து இதே மாதிரி அவன் பண்ண அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தீங்க. ஆனா என்னால அது மாதிரி அடிக்க முடியல. அவங்க அடிக்கும் போது மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சோண்டு பெப்பர் இதை மட்டும் போட்டுட்டு கிளறிட்டு இறக்கிருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போடுவாங்க. பெருங்காய டப்பா வந்து அந்த மிளகு டப்பா கீழே இருக்கு பாருங்க. பெருங்காய டப்பாக்கு மேல இருக்கு பாருங்க. மஞ்சள் பொடிக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க. அலமாரி இருக்கா? எங்க இருக்கு? இல்லையே. ஐயோ அலமாரிங்க. அலமாரியை தான் பாக்குறேன். இல்லையே. அலமாரி மேல பாரியா? இல்லம்மா அலமாரிக்கு மேல எது மேல செவுடுதாமா இருக்கு. இங்க என்னது இது? அலமாரி இல்லையா? எத்தனை வருஷம் அந்த வீட்டுல குடியிருக்கு? இது என்ன டப்பா? ஆமா சாக்லேட் ஒளிச்சு வச்சு நான் தின்னு எடியாத முதல்ல இங்க பாரியா? ஆமா இது எந்த காலத்துல சாக்லேட் டப்பால சாக்லேட் இருக்கு? இததான் போட்டு வைப்போம். என்னது இது? வேற என்ன இல்லன்னு சொன்னா இது என்னது? இது இப்ப எப்படி கால் முளைச்சு வந்துச்சா இல்ல பறந்து வந்துச்சா? இல்ல பாத்த காணாம அத ஓ கண்ணு முன்னாடி நிக்க தேடணும். தேடுனாதான் கிடைக்கும். பொறுமை கிடையாது. போ உனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது. கடுப்பா எப்படி உனக்கெல்லாம் எவன் பொண்ணு உனக்கு வந்து பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் கேட்க கூடாது. உன்னை பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் ஒருத்தன் போட்டோ வாங்கிட்டு போயிருப்பான் பாத்தியா? அவனை ரெண்டா மோர்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துடணும். அவனை எல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தது தப்பு. போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரும். போயிரு நான் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன். நானு என்னத்த ஹெல்ப் பண்றடி? இது போட்டு ஒரு 3 பொடியா போட்டு கெல்லியறி இறக்கி வைன்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் தான் சுண்டி போச்சு. நாசமா போச்சு. போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ போ. சாப்பாடு சொல்லவே இல்ல. நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க. நீங்க நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? என்ன நல்லா இருந்தது? ஏதோ இல்ல ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்க. இல்ல ஓகே தான். எனக்கு சம்பவம் உட்கார வச்சுங்க. பண்றதெல்லாம் உங்களுக்கு சம்பவமான விஷயமாவே இருக்கு. இல்ல இது நீங்க எதிர்பார்க்கல இப்ப இது வரதும் இது நடக்குது. இது மாதிரி பண்ணுவோம்ல சம்டைம்ஸ். எனக்கு வந்து சாப்பிட்டேனே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லைன்னா என்ன சொல்ல நல்லா இருக்குன்னு போனா அப்படியே அதே மாதிரி வருது. எனக்கு இதோட அந்த இது பொடிதான். பொடி வந்து இல்ல ஒரு இடத்துல வச்சா அவங்கள அது சாக்லேட் டப்பா அந்த டப்பான்னு போட்டுருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தெரியுற டப்பா இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு இது வைக்கணும்னா கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு இது என்ன இங்க இருக்கு மாத்தி வைப்பாப்பா. அவனுக்கு ட்விஸ்ட் ஆகட்டும் தூக்கி எங்கேயாவது வைக்க வேண்டியது. 3 வருஷமா நம்ம வீட்டுல எல்லாமே நெய்ய தூக்கி வேற இதெல்லாம் மாத்தி வச்சிட வேண்டியது. நெய்யி மட்டும்தான் மாத்தி வச்சேன். அப்புறம் அந்த பருப்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. எல்லாமே கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கு. சரி அப்ப புதுசா பாசி பருப்பு எங்க இருக்குன்னு தேட முடியுமா? எங்க இருக்குன்னு தெரியாது. வந்தா
பார்த்து சமைக்கிற மாதிரிதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஆயில் அது ஒரு கண்ணுக்கு திங்கிறது. முன்னாடி இருந்தாலும் தெரியாது. மனசாட்சியில நம்ம சொல்ற பத்தியா நான் மாத்தி வைக்கிறேன்னு. ஆமா 3 மாசம் ஒரு வாட்டி மாத்தி வச்சிட வேண்டியது. எனக்கு ஒரு வேலை இல்ல. அதான் எனக்கு கேட்டா உனக்கு தெரியலன்னு சொல்லு. கேட்டா வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், நான் பாக்குறேன், டெஸ்ட் பண்றேன். போனை பார்த்துட்டே தேடுறது கூட இல்ல. போன்ல பார்த்துட்டு எங்க இருக்கு காணா, எங்க இருக்குப்பா எங்க இருக்குப்பா, கண்ணு வந்து போன்ல தான் இருக்கணும், அங்க தேடுறது இருக்காது. ஆனா பக்கத்துல தேடுன கிடைக்கிறாங்க. கடைசியில பார்த்தா நிமிந்து பார்த்தா இருக்கிற மாதிரி தான் நான் நீ வச்சிருப்பேன். ஏதோ ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? ஆமா நான் தான் கொடுத்தேன். ஓப்பனா சொல்லுங்க. இங்க வாங்க. ஏங்க இங்க வாங்க. வாங்க. என்ன ஏங்க சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் தப்பு நல்லா இருக்கு. இல்ல எது சொல்லுங்க, பரவாயில்ல. இது வரைக்கும் வந்துருச்சு. சுத்தி நல்லா இருக்குமா? விட மாட்டாங்க. நல்லா சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு, அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. இக்கு ஏன் வருதுங்க? ரைட்டா? கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? இங்க வாங்க. என்ன மிஸ் ஆகுது? விட மாட்டாங்க. என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க. ஏமா உடுமா சாப்பிட்டாச்சு செஞ்சு என்ன மிஸ் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து 100% இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப 100% இல்லனா எத்தனை % இருந்துச்சு? தெரியாம ஆயிட்டோம். சொல்லுங்க எத்தனை % இருந்துச்சு? 70% இருந்துச்சு. 70% பொருள் நீங்க வாங்கி கொடுத்த பொருளுக்கு 70% தான் இருக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயும் வந்து 1000 குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்ப நான் நல்லா சமைக்காம தான் நீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் மல்லிப்பிட்டு போறேன். நானு சரி கஷ்டப்படுவேன் சொன்னா நான் போறேன். சொல்லுங்கன்னா நடிக்கணும் உனக்கு அவ்வளவுதான். நடிங்க. ஏங்க இப்படி நடிச்சு நீங்க நல்லா நாளைக்கு ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நல்லா பல்ல கட்டி சிரிப்பா இருக்க மாதிரி நடிப்பீங்க. சொல்லுங்க. அப்ப சாரே அந்த அரண்மனை பைய எடுக்கிறேன்னா அதுல போய் நடிப்பீங்களா? இப்படி நடிச்சு என்ன பண்ண போறீங்க? நடிக்கலாம். அது ஏங்க இங்க பாருங்க, இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பங்க நீங்க இயல்பா வாழ போறீங்க? என் கூட வாழணுங்க. நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. பிடிக்க மாட்டேங்கல. கோவம் வருது அவனுக்கு சொன்னோம்னா. சின்ன நான் கோவம் வருது. நான் கோவக்காரீங்க. ஆமா நான் கோவக்காரன். நான் ரோட்ல இருக்கவங்களோட போய் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. உங்க கூட ஒரு சண்டை போட்டதுக்கு நான் வந்து கோவக்காரி ஆயிட்டேன். உரிமையில ஒரு சாப்பாடு கிடைக்க கொடுக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே கம்முன்னு போகாம தேவையில்லாம எழுதிட்டு திரியேன். என்ன சாப்பாடு நல்லா ஐயோ நம்ம போன் எது ஆட் பண்ணி பாக்குறாங்களா? உண்மையில பிராங்கா? நான் பயந்துட்டேங்க. நல்லா இருந்துச்சு. ஓஹோ இப்படி கூட சொல்லி சமாளிக்கலாமா? தேங்க்ஸ் பிரதர். நல்லவள காப்பாத்துறீங்க. என்னங்க வாழ்க்கை இது? எப்பா சீரியஸ்லி சீரியஸா எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம போனை ஆக்ட் பண்ணி இவங்க பாக்குறாங்க. நான் எப்படி எக்ஸாக்ட்டா வீட்ல நடக்குது அப்படியே சொல்றாங்க. அதாவது எப்போதுமே வந்து ஒரு பாவங்கள் வந்துச்சுன்னா ஒரு அதுல வந்து 4 சீன் வருது, 4 ஸ்கிரிப்ட் வருதுன்னா 4ல 1 மேட்ச் ஆகும். வேற 1 மேட்ச் ஆகும். இல்ல அதிகபட்சம் போனா 2 மேட்ச் ஆயிடும். இதுல கிட்டத்தட்ட அவங்க இதுல நிறையவே இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 80 மினிட்ஸ் ஒரு 6 ஸ்கிரிப்டா இன்னும் ஓடிடுச்சு. 6ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 தான் மேட்ச் ஆகாம ஏதாவது இருந்திருக்கும். அந்த டயர் லேட்டா சமைக்கிறது அது மட்டும் நடக்காம இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல மட்டும் அது என்னன்னா, எங்க வீட்டுல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, சுகர் பேஷண்ட். அதனால வந்து எங்க அப்பா கரெக்டா டயத்துக்கு சாப்பாடு வந்துடணும். 1:30க்குனா சாப்பாடு இருக்கணும். 1:35 ஆயிடுச்சு காலி எல்லாரும் கிச்சன்ல இருக்கவங்களாம். அதனால அது அது வந்து என்ன ஆயிடுச்சு, அதுவே பழக்கமாயிட்டு ஒரு கட்டத்துல. லேட்டானாலும் அவர் சரின்னா வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவார். இங்க சில பேஷண்ட் இருக்காங்க பெங்களூர்ல. அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா போய் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கைய விட்டுறது, ஃப்ரிட்ஜை திறந்து வேடிக்கை தலைய உள்ள விட்டு பாத்துட்டு இருக்குது. நீ எங்க விட்டாலும் ஒண்ணும் கிடைக்காதுங்க ஸ்நாக்ஸ். சீரியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்ஃபில்லா என்னன்னா எனக்கு சம்பவம்ட்டு உட்கார வச்சு சமையல் பாவங்கள்னு சரி உன்னை வச்சு செய்யலாம் நல்லா இந்த வீடியோல நினைச்சேன். ஆனா எல்லாமே எனக்கு ரிப்பீட் ஆகும்னு எதிர்பார்க்கவே சீரியஸா எதிர்பார்க்கல. இப்படி இந்த மாதிரி ட்விஸ்ட் அடிப்பாங்க எனக்கு. எப்படி எங்க வீட்டுல வந்து டைலாக்ல அந்த கன்னடம் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டு எப்படி நான் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட் முதற்கொண்டு எப்படி அங்க வருதுன்னு எப்படி
அதுவா இருக்கு. அந்த லாஸ்ட்ல அந்த உஸ்ஸு அஸ்ன்றது அது எல்லாமே வந்து அப்படியே அது இருந்தது. தெரியல, அது நார்மலா இருக்கும். எனக்கு மத்த விஷயத்துல எல்லாம் ஓகே, பட் ஃபுட் விஷயத்துல Actually என்னன்னா கமிட் food ஆயிட்டோம். விஷயம் டேஸ்ட் கூட பண்ணாம உஸ்ஸு அஸ்ன்றது தலை வலிக்குதுன்ற மாதிரி பண்றது. நம்மளுக்கு செஞ்சவங்க ஏன்டா நம்ம இந்த டிஷ் இவ்வளவு டைம் எஃபர்ட் போட்டு செஞ்சோன்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் தின்னதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட வேண்டியது எதுக்கு? அது ஒரு மாதிரி மைண்ட் செட்ல வந்து உட்காந்துட்டோன்னு, ஏன் அது இல்லைன்னு டக்குன்னு ஒரு ஏமாற்றம் ஆயிடும். அவங்க சொன்ன மாதிரிதான், நான் அவங்கன்னு இல்ல எல்லாரும் சொல்ற நல்லா மாதிரி இருக்கு. வாங்கி கொடுக்கற மாதிரி நல்லா வாங்கி இருக்கு, இன்னும் 2 கொடுக்கறது. வாங்கி அது எதாவது பண்ண முடியல. அதனால நான் அந்த இடத்துல ரொம்ப ஒரு இது ஹாப்பி ஆயிட்டேன். அடி நல்லா அடி. சந்தோஷமா இருக்க. சீரியஸா எத்தனை வாட்டி அது மாதிரி பண்ணிருப்பீங்க. டென்ஷனா எனக்குள்ள கோவம் வந்து செச்ச எதுக்கு இப்படியே ஒரு செஞ்சு தோணும், எடுத்து கீழே கொட்டிடலாம்னு தோணும். அதான் ஒரு இது கராத்தே கிட்ட பண்ணுங்க அடுத்த வாட்டி. அப்ப நான் அது மாதிரி இருந்தா கண்டிப்பா பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி பரிதாபங்கள் டீமுக்கு. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு பண்ணு, அதே ரியாக்ஷன் தான் உனக்கு. இல்ல நான் பண்ண அப்படி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லன்னு. நல்லா இல்லைன்னு சொன்னா எனக்கு தானே ஆப்பு. ஆமா எப்படினாலும் பிராங்க் கடைசியில வந்த மாதிரி பிராங்க் பண்ணிடுவேன். நீங்க பிராங்க் அப்படின்ட்டுருவேன். இங்க வந்து சொல்றதுக்கு யாரும் இல்ல உனக்கு. கேமரா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பேன். அங்க இருந்து வெளியே வந்து சவுண்ட் வந்துச்சு. இங்க உனக்கு யாரும் சவுண்ட் கொடுக்க மாட்டேன். நான் எங்கேயாவது கேமரா தூக்கி வச்சுட்டு அங்க பாரு இவ்வளவு நேரம் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தான். அப்ப என்ன பண்ணுவேன்? ஓகே, ஒரு நாள் ஒன்னதுமா நான் பிராங்க் பண்ணி மாட்டி விடுறேன் பாரு, வீடியோ புடிச்சு போட்டு பண்றது. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.